சென்னை புளியந்தோப்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களுடன் வடமாநில கொள்ளையர்கள் தப்பிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேஷ் வணக்கம். இந்த 20 லட்சம் மதிப்புடைய வெள்ளி பொருட்கள் யாருக்கு சொந்தமானது? தற்போது போலீசாரின் விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். சென்னை புளியந்தோப்பு துளசி நாயக்கன் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ். இவரது சொந்த ஊர் ராஜஸ்தான். இவர் சென்னையில் கடந்த 29 வருடங்களாக வெள்ளி கட்டிகளை கொடுப்பவர்களுக்கு வெள்ளி பொருட்களை செய்து தரும் தொழில் செய்து வருகிறார். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் புளியந்தோப்பு துளசி நாயக்கன் தெருவில் உள்ள வீட்டில் தரை தளத்தில் வெள்ளி பற்றை வைத்து நடத்தி வருகிறார். முதல் தளத்தில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இரண்டாம் தளத்தில் வெள்ளி பட்டறையில் வேலை செய்யும் நபர்கள் தங்குவதற்கு இடம் கட்டி கொடுத்துள்ளார். இந்நிலையில் அவரது வெள்ளி பட்டறையில் வட மாநிலத்தை சேர்ந்த அர்ஜுன் தாஸ், லோகநாதன், தன்மை, ராஜ்நாத் ஆகிய 4 பேர் வேலை செய்து வந்துள்ளனர். அர்ஜுன் தாஸ் என்பவர் சிறுக சிறுக தனது முதலாளி சுரேஷிடம் 12 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி சுரேஷ் தொழில் விஷயமாக அரியலூருக்கு சென்றுவிட்டு மறுநாள் இரவு வீட்டுக்கு வந்துள்ளார். அதன் பின்பு தன்னிடம் வேலை செய்த நபர்கள் அர்ஜுன் தாஸ் வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி அனைவரும் சென்றுள்ளனர். நேற்று காலை ஜார்க்கண்டை சேர்ந்த ராகுல் என்பவர் சுரேஷ் பட்டறைக்கு வந்து வேலையாட்கள் வரவில்லையா என கேட்டுள்ளார். அப்பொழுது சுரேஷ் இல்லை என்று கூறவே அர்ஜுன் தாஸ் வீட்டில் யாரும் இல்லை என கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த சுரேஷ் தனது பட்டறையின் 2வது தளத்திற்கு சென்று இரும்பு பெட்டியை பார்த்தபோது 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 21 கிலோ வெள்ளி பொருட்கள் காணாமல் போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இந்த இரும்பு பெட்டியின் சாவி அர்ஜுன் தாஸிடம் இருந்துள்ளது. இதனை அடுத்து சுரேஷ் இது குறித்து பேசின் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.